ரிஷபம். ரிஷபராசி பொதுவான குணங்கள். ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேசராசி கபாலம் என்பதை போல் இந்த ரிஷபராசி முகமாகும். சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள்தான் தோற்றுப்போவார்கள். எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக திகழ்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதேபோல் எந்த ஒரு விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீர்கள். எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சமாக புரிய வைப்பதில் சமர்த்தர் நீங்கள். உங்களின் எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீர்கள். அதேபோன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி. பால்யகால நண்பர்கள் உங்கள் தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்புண்டு. அவ்வப்போது பழைய விஷயங்களை அசைபோடுவது உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ராசிக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள். சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள். எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி கொண்டிருப்பீர்கள். அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுவீர்கள். தாயாஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல் உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பீர்கள். அவர்களை அனுசரித்து செல்வீர்கள். உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் புலங்காகிதம் அலைய முடியாது. காரணம், உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். ஆமாம், உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி. உங்கள் பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும். ஆகவே பேசும்போது செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் ஒரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனை படைப்பீர்கள். இயற்கையான சூழலில் நன்றாக உறங்குவீர்கள். உங்களின் வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார். நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார். அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வார். பொறுத்து கொள்ளுங்கள். அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே இருக்கும். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள். எனினும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 40 வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும். ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம். இதனால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நந்தி எம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரை அறமளத்த நாயகையையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும். இனியவையாவும் நடந்தேறும். அதேபோன்று தொழிலில் பின்னடைவு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் சச்சரவு என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழலில் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுங்கள். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும். புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்த தகவல்கள் ஏராளம் உண்டு. அந்த தலங்களுக்கு சென்று தரிசிப்பதாலும் நலன்கள் கைகூடும். இதில் ரிஷபம் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம். ரிஷபராசியின் அதிபதி ஸ்ரீ மகா சுக்கிர பகவான் ஆவார். ரிஷபராசி ஸ்திர ராசியாகும். வெண்மை நிறம் கொண்ட ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். குருவுக்கு அடுத்தபடியான முழு சுப்பராவர் இவர். ரிஷபராசி பெண் ராசியாகும். நீரின் தத்துவத்தை கொண்டதாகையால் சீதள சுபாவம் இருக்கும். ரிஷபராசிக்கு கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும். மற்றவை பகை ராசிகளாகவும் இருக்கின்றன. கிருத்திகை முதல் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆவார். இதில் உடல் அமைப்பு
ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசியப்படுத்தக்கூடிய அளவிற்கு அழகான தோற்றத்தை கொண்டிருப்பார்கள். நடுத்தர உயரம் கொண்டவர்கள் என்றாலும் கம்பீரமான தோற்றம் இருக்கும். நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரிந்த தோள்களும் அழகான அங்க அமைப்புகளால் அமைந்திருக்கும். இவர்களின் கண்களுக்கு தனி அழகுண்டு. பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும். குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ், கௌரவம், அந்தஸ்தியாகவும் அமையும். இதில் குண அமைப்பு: ரிஷபராசிக்காரர்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றலுடையவர்களாக இருப்பார்கள். என்றாலும் பழக்கமில்லாத புதிய நண்பர்களுடன் விருந்தாளிகளுடனும் புதிதாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதில் சற்று சங்கடப்படுவார்கள். வார்த்தைகளை அளந்து பேசும் இவர்களின் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசி பிறர் தம் பேச்சை வெல்ல இடம் தர மாட்டாமல் பேச்சில் தனக்கென தனி பாணியை வைத்திருப்பார்கள். நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்கள். தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாதவர்கள். ஆதலால் எதற்கும் உணர்ச்சிவசப்பட மாட்டார்கள். பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னலம் கருதாது செயலாற்றுவார்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்கள். பார்ப்பதற்கு சாதாரண பேர் வழிகளாக இருந்தாலும் யார் ஒம்புக்கு வந்தாலும் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது இவர்களுக்கு பொருந்தும். எவருக்கும் எளிதில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமாக உடைகளை உடுத்தவே ஆசைப்படுவார்கள். வெண்மை நிறம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். உதத்தமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவார்கள். எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மையும் அதிகம் இருக்கும். இதில் மன வாழ்க்கை: ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிற்றின்ப பிரியர்களாக இருப்பார்கள். திருமண பிராப்தம் சற்று தாமதமானாலும் மனைவி அடக்கமுள்ளவராக இருப்பதால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். மனைவி வழியில் வீண் விரயங்களும் கடன்களும் ஏற்படும். திருமணமாகவிட்டாலும் மாதர்களின் சேர்க்கைகள் இருக்கும். தேவையற்ற பெண் சவகாசங்களை தவிர்த்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதில் பொருளாதார நிலை: தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யும் ஆர்வம் கொண்ட இவர்களுக்கு தனவரவுகள் தாராளமாக இருக்கும். இளம் வயதில் பணத்திற்காக கஷ்டப்பட்டாலும் வளர வளர தனது சொந்த முயற்சிகளாலே தனக்கேற்ற பண தேவைகளை சரி செய்து கொள்வார். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பும் கொண்டவர்களாதால் அதனால் சில கடன்களை சந்திப்பார். வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள், சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, எதிர்பாராத திடீர் தனவரவுகளால் உயர்வுகள் போன்றவை உண்டாகும். எதையும் புதிதாகத்தான் வாங்குவார்கள். இதில் புத்திர பாக்கியம்: ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடைபெற்றால் புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். அதிலும் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் வீண் கவலைகளும் தொல்லைகளும் செலவுகளும் ஏற்படுமே தவிர அனுகூல பலனை அடைய முடியாது. அதுவே பெண் குழந்தைகளாக இருந்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை பெற முடியும். பிற்காலத்தில் ஆதரவாகவும் நடந்து கொள்வார்கள். இதில் தொழில்: ரிஷபராசியில் பிறந்த ஜாதகர் சிறு வயதிலிருந்தே சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதால் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு உழைத்து படிப்படியாக உயர்ந்து விடுவார். கலைத்துறை, இசைத்துறை போன்றவற்றில் ஆர்வமும் நவீன தொழில்களில் லாபமும் கிட்டும். பத்திரிகை துறைகளிலும் சிறந்து விளங்க முடியும். அடிமை தொழில் செய்வதை அறவே விரும்ப மாட்டார்கள். கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சில நேரங்களில் அலைச்சல்களும் அதிகரிக்கும். பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டல்களுக்கு அதிபதியாகலாம். சினிமா தியேட்டர் வாங்கலாம். ஜவுளிக்கடை, நகைக்கடை, பால் பண்ணை வைக்கும் வியாபாரம் போன்றவற்றிலும் லாபம் கிட்டும். பெண்கள் உபயோகப்படுத்தும் வாசனை திரவியங்கள் மற்றும் பூமி, மனை போன்றவற்றை வாங்கி விற்கும் தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் லாபம் யாவும் சிறப்பாக அமையும். என்றாலும் கூட்டாளிகளை நம்பி எதையும் ஒப்படைப்பதில் எச்சரிக்கை தேவை. இதில் உணவு வகைகள்: ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பயிறு வகைகள், கேரட், பசலைக்கீரை, கிழங்கு வகைகள், வெள்ளரிக்காய், சிவப்பு முள்ளங்கி, சீஸ், ஆப்பிள், பாதாம், தேங்காய் போன்றவற்றை அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்வார்கள். இனிப்பு வகைகளை தவிர்ப்பதால் நீரிழிவு நோய்கள் உண்டாவதை தவிர்க்கலாம். முக்கியமாக வேதத்தின் கண் ஜோதிடம். அந்த கண் போன்ற ஜோதிடத்தின் இரண்டாவது ராசி ரிஷபம். தமிழ் மாதங்களில் வைகாசி மாத துவக்கம் இந்த ரிஷப ராசியில்தான் ஆரம்பமாகிறது. இந்த ராசியின் அதிபதி அசுரகுருவான சுக்கிர பகவான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்புக்கு பெயர் போனவர்கள். ஆடம்பர பிரியர்கள், அலங்கார ரசிகர்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சித்தாந்தம் கொண்டவர்கள், உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள், நன்றி மறக்காதவர்கள், நல்லதையே செய்பவர்கள், அதனால் நல்லதையே நாடுபவர்கள். என்றாலும்
கோபம் வந்தால் எரிமலையாக சீறுவார்கள். வாழ்க்கையில் நிதானமாக முன்னேறுவார்கள். அடுத்தவர்கள் அபிப்பிராயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதில்லை. முடிவெடுத்தால் முடிக்கும் குணம். பசிக்கு உண்பதை விட ருசிக்காக உண்ணும் போதனை பிரியர்கள். கலை உணர்வு மிக்கவர்கள். ஏதாவது ஒரு கலையின் சிறந்து விளங்குவார்கள். இது ஒரு மண் தத்துவ ராசி. 5, 13, 16, 19, 20 வயதுகளில் அக்னி, தண்ணீர், சுரம் இவற்றால் கண்டம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் சூன்ய மாதமாகும். அதனால் வைகாசி மாதத்தில் எந்த சுபகாரியமும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. நல்ல நாட்கள் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு. ஆகாத நாள் சனி. மத்தியம நாள் செவ்வாய். ராசியான நிறம் வெளிர் நிறங்கள் அனைத்தும் பொன்னிறம். ஆகாத நிறம் கருப்பு, சிகப்பு, இரத்தினக்கல், வைரம். ராசிய நிறம் வெள்ளை. ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3, 4, ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகசீரிசம் 1, 2.